அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது பஞ்சபட்சி ஒருத்தனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகில அவனை எவனாலையுமே வெல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலையான பஞ்சபட்சி பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆயக்கலைகள் 64. இந்த 64 கலைகள் தான் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கலைகள்னு சொல்லப்படுது. இந்த ஆயக்கலைகள் 64 கலைகளை தெரிஞ்சவங்களை யாராலையுமே வெல்ல முடியாது. ஆனா ஒரே மனிதரால 64 கலைகளும் கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்துக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 64 கலைகளுமே அவ்வளவு சிறந்த கலைகளா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு கலைகளும் ஒவ்வொரு விதத்துல மாறுபாடு அடையும். இதுல ஒரு 3 கலை மட்டும் ஒருத்தனுக்கு தெரிஞ்சா அவனை வெல்ல யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அவ்வளவு சிறப்பானதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கலைகள் நேரடியா சிவபெருமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட கலைகள்லயே ஒன்றான கலைகளும் இதுல அடங்கும். அது என்ன 3 கலைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 உடலுறவு கூடக்கூடிய இந்த கொக்கரக்க கலை நம்ம சொல்லிய காமசூத்ரா, இது ஓரியன்டட். 2வது சரக்கலை. இது பாத்தீங்கன்னா நம்மளோட மூச்சு பயிற்சி, நம்ம மூச்சு காற்றை வைத்தே நம்மளோட எதிரி நம்மளுக்கு நடக்கிறது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் சரக்கலை. இது 2வது. 3வது என்னன்னா பஞ்சபட்சி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் உங்ககிட்ட பேச வராங்க அப்படின்னா அவர் எதுக்காக வந்திருக்காங்க, என்ன நினைச்சிட்டு வந்திருக்காங்க, என்ன பேச போறாங்க, அவங்களுடைய இறந்த காலம் எப்படி இருந்துச்சு, நிகழ்காலம் எப்படி இருக்கு, வருங்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனா அடுத்தது உங்களுக்கு என்ன நடக்க போகுது. இப்போ நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்க, ஒரு ட்ரேடிங்ல இருக்கீங்க. நீங்க போட்ட ட்ரேடிங் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா இல்ல தோல்வி கிடைக்குமா, இதுல நீங்க இந்த ஷேர் ட்ரேடிங்ல பணத்தை போடலாமா இல்ல இப்போ ஒரு ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அற்புதத்தை நம்ம இந்த கலை மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று, நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் எனக்கு ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி 500 ரூபா பார்த்தீங்கன்னா நான் இந்த பஞ்சபட்சி கலையை வச்சு எடுத்திருக்கேன். நான் பஞ்சபட்சி கலையை முழுமையான வீடியோவே நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம சேனல் ஆரம்பித்தப்ப முழுமையாக ஒவ்வொரு வீடியோவாக நான் வெளியிட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பஞ்சபட்சி கலையோட ஒரு ஓவர் வியூ பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அது பழைய வீடியோ ஆயிடுச்சு, நிறைய பேர் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் பஞ்சபட்சினா என்ன, அதை பற்றி எப்படி செயல்படும், இதனால் நம்ம எதிரிகளை அழிக்க முடியுமா, நம்ம எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற சில முக்கியமான வரைமுறைகளை மற்றும் இந்த பஞ்சபட்சியில் தெரிஞ்சுக்க போறோம். பஞ்சபட்சினா என்ன, இது எப்படி பார்ப்பாங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்றேன். முதல்ல பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது என்னன்னா, பச்சிங்கிறது பறவை, அதாவது பஞ்சங்கிறதுனா 5 பட்சிகள், 5 பறவைகளை அடிப்படையாக கொண்டதான் இந்த பஞ்சபட்சி கலை. இந்த சாஸ்திரத்தை மூலமா எதிர்காலத்துல நடக்கக்கூடிய செயல்களை நம்மளால முன்கூட்டியே கணிக்க முடியும். ஒரு செயல் செய்யும் போது அது நல்ல விஷயமா முடியுமா, நல்ல நேரத்துல நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் மாத்தி சொல்லணும்னா, நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கறத எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட பாத்தீங்கன்னா நேர காலம் அப்படிங்கறத ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு நேரமே சரியில்லடா, நான் தொட்டது எதுவுமே உருப்பட மாட்டேங்குது அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எனக்கு நல்ல நேரம்டா, தொட்டதெல்லாம் தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நேரத்தை அந்த அளவுக்கு நம்புவோம். அந்த நேரத்தையே நமக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி இந்த பஞ்சபட்சிக்கு இருக்கு. அதாவது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கெட்ட நேரம் இருந்தாலுமே அதுல ஒரு சின்ன நல்ல நேரம் இருக்கும். அந்த நல்ல நேரம் எதுன்னு தெரிஞ்சு அதுபடி செயல்படுறது தான் இந்த பஞ்சபட்சி. இந்த பஞ்சபட்சியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெறும் பட்சி அந்த டைம் டேபிள் மட்டும் தெரிஞ்சு நம்ம பண்ணா நடந்துரும் நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. உங்களுக்கு இந்த பஞ்சபட்சி சித்தியாகுனா உங்களுக்குன்னு தனிப்பட்ட மந்திரம் இருக்கும், உங்களுக்குன்னு தனிப்பட்ட அந்த இறகுகள் இருக்கும், உங்களுக்குன்னு தனிப்பட்ட எந்திரம் இருக்கும். இந்த 3ஐயும் வைத்து நீங்க பார்க்கும்போது மட்டும்தான் இது செயல்படும். அதை நீங்க தெளிவாய்க்கோங்க. இதை வச்சு நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலாம். எப்பேற்பட்ட எதிரிகளையும் அவங்களோட சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்கலாம், அவங்கள வெற்றி கொள்ளவும் முடியும். இது பஞ்சபட்சியோட மிக அற்புதமான விஷயம். இந்த பஞ்சபட்சி எப்படி உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் ஒரு முறை பார்வதி தேவிக்கு குறிப்பிட்டாரு. புராணங்களே இது குறிப்பிட்டிருக்குங்க. பஞ்சபட்சி பாத்தீங்கன்னா சிவபெருமான் நேரடியா பார்வதி தேவிக்கு அற்புதமான கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சு பார்வதி தேவி பாத்தீங்கன்னா முருகப்பெருமானு கொடுத்திருக்காரு. முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்கிறதுக்கு பார்வதி தேவி தன் மகனான முருகப்பெருமானுக்கு இந்த சாஸ்திரத்தை குறிப்பிட்டிருக்காரு. முருகப்பெருமான் இதோட அடிப்படை புரிந்து இதை வைத்து வெற்றியும் கண்டிருக்கிறாரு. அதன் பிறகு இந்த அற்புதமான கலையை முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவருக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. அகத்திய மாமுனிவர் மூலியமாக பல வழி வந்த சித்தர்களுக்கு இது தெரிய ஆரம்பிச்சது. இப்படிதான் இந்த கலை உருவாச்சு. சிவபெருமானால் கொடுக்கப்பட்டு ஒவ்வொருத்தர் மாறி மாறி சித்தர்கள் மூலமா இப்ப நமக்கு வந்திருக்கு. பஞ்சபட்சி முழுமையா அழிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. பஞ்சபட்சி தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஆனா முழுமையா தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. நீங்க பஞ்சபட்சி கத்துக்கணும்னா
எல்லாருக்கிட்ட இருந்து கத்துக்கோங்க. எல்லாருக்கிட்ட இருந்து கத்துக்கும் போது கொஞ்சமா நீங்க கத்துப்பீங்க. அது எல்லாமே ஒன்னு சேர்த்த உங்களுக்குன்னு ஒரு புது ஞானமே உருவாகும். சோ இதை மறக்காதீங்க. அதாவது இதை சொல்லக்கூடிய உங்களுக்கு முழுமையா தெரியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா எனக்கும் தெரியாது. ஏன்னா எனக்கு ஒரு பகுதி தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச பகுதி மட்டும்தான் பஞ்சபட்சி நான் சொன்னா நான் பைத்தியம். இதே போலதான் ஒவ்வொருத்தருமே என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு இது மட்டும்தான் பஞ்சபட்சி அப்படிங்கிறாங்க. பொதுவா பஞ்சபட்சி எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நேரம் உங்களோட பச்சை அரசல இருக்கு சாவுல இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மையும் கிடையாது. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் பஞ்சபட்சி வச்சு நீங்க அடுத்தவங்களுக்கு தீங்கிழைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். அதையும் சொல்லிட்டேன். அடுத்தவங்களை நீங்க எந்த விதத்துல வேணாலும் பாதிக்க முடியும். உங்களோட வெற்றி எப்படி வேணாலும் தீர்ணிக்க முடியும். அதனாலதான் பயம் எல்லாரும் கொண்டாங்களே. ஏன்னா இதை வச்சு எது வேணாலும் பண்ணலாம். இதுக்கு ஒரு பழமொழியே இருக்கு, பச்சு தெரிஞ்சவனை பகச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பச்சு தெரிஞ்சவனை பகைச்சிட்டா அவனால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. பச்சு தெரிஞ்சவனை எந்த எதிரியாலையுமே வெல்ல முடியாது. ஏன்னா எதிரி அடுத்து என்ன பண்ண போறான் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். உங்க எதிரியை என்ன செய்வான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. தான் நம்ம பச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கு. நமக்கு ஒரு எதிரி இருந்தாங்கன்னா எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவனை நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். இதான் பஞ்சபட்சி சாஸ்திரம். இப்போ நான் அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். பஞ்சபட்சி நான் முன்னாடியே சொன்னதான். பஞ்சன்னா 5, பச்சிங்கிறது பறவைன்னு நான் சொல்லியிருக்கேன். இது சாஸ்திரங்கள் குறிப்பிடக்கூடிய ஒன்று. மிக மிக சக்தி வாய்ந்தது. ஒரு மனிதனுடைய குணநலங்களை 5ஆ பிரித்து அதை 5 பறவைகளோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதா இந்த பஞ்சபட்சி. இதை நம்மளுடைய நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். அதை வந்து 5ஆ பிரிக்கிறப்ப இந்த 5 பறவைகளுக்குள்ளார அந்த 27 நட்சத்திரங்களுடைய குணங்களும் அடங்குது. அதுதான் பஞ்சபட்சி. பஞ்சபட்சி சாஸ்திரம் அந்த காலத்துல குரு வழியா சீடர்களுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா குறிப்பிட்டப்பட்டு வந்த ஒன்று. அற்புதமான கலை. இந்த பஞ்சபட்சின்னு சொல்லக்கூடிய இந்த பறவைகள் என்ன அப்படின்னா, முதல் பறவை வல்லூரு. வல்லூர்னா கழுகு, என்னோடதும் கழுகுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆந்தை, அடுத்தது காகம், அடுத்தது கோழி, அடுத்து மயில். இதுல ஒவ்வொரு பறவைகள் சக்தி. எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க வல்லூர் தான் சக்தி வாய்ந்தது. கிடையவே கிடையாது. காகம் தான் இருக்கிற சக்தி வாய்ந்த ஒன்று. நீங்க வளர்ப்பிறையா இல்ல தேய்ப்பிறையில பிறந்தீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வளர்ப்பிறையில பிறந்தீங்கன்னா உங்களோட பச்சி மாறும், தேய்ப்பிறையில பிறந்தீங்கன்னா உங்க பச்சி மாறும். இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால முதல்ல நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். வல்லூர் பச்சி, அதாவது வல்லூரா இருக்கிறவங்க என்னென்ன நட்சத்திரங்களை பிறந்தவங்களா இருப்பாங்க கேட்டீங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகஷிரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா வல்லூருக்கு பச்சைக்கு சொந்தமானவங்களா இருப்பாங்க. எனக்கு நட்சத்திரமே தெரியலீங்க அப்படின்னா ஆ ஆ ஔ இந்த எழுத்து உங்க பெயரோட முதல் எழுத்தா இருந்தாலும் உங்களுடையது வல்லூர் தான். இது வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பெரியா தேய்ப்பெரியான்னு மாறும்போது அப்படியே ஆப்போசிட் ரிவர்ஸ்ல இருந்து வரும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. இதுவே நீங்க திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா உங்களுடைய பச்சி உங்களுடையது ஆந்தை. இதுக்கு எனக்கு நட்சத்திரம் தெரியலை அப்படின்னா ஈ இந்த எழுத்து உங்க பெயரோட முதல் எழுத்தா இருந்தா உங்களுடைய பச்சி ஆந்தை தான். அடுத்தது காகம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரக்காரங்க காகத்தோட பச்சையா இருக்காங்க. நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு ஊ பேர் உள்ளவங்க உங்க வந்து பாத்தீங்கன்னா காகம் பச்சி. அடுத்தது கோழி. அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க. உத்திராடத்துல தனுசு ராசி வரவங்க. சரிங்களா? இவங்க எல்லாமே கோழி பச்சி சேர்ந்தவங்க. நட்சத்திரம் தெரியாதவங்க ஏ இவங்க வந்து கோழி பச்சி சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அடுத்தது திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மயில். இவங்களோட நட்சத்திரம் உங்களுக்கு தெரியாட்டி ஓ இவங்க வந்து மயிலுக்கு வருவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேய்ப்பெரியில பிறந்திருக்கீங்க அப்படின்னும் போது இது அப்படியே உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு வந்து ரிவர்ஸ்ல வரும். இப்ப நீங்க வந்து தேய்ப்பெரியில பிறந்தீங்கன்னா உங்களோட வல்லூர் பச்சைக்கு திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா வல்லூர். இதுவே வந்து பாத்தீங்கன்னா அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆந்தை. அடுத்தது உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க காகம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கோழி. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரித்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மயில். இது வந்து தேய்ப்பிறை. சோ நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கிறது நீங்க வளர்ப்பிறையில பிறந்தீங்களா தேய்ப்பிறையில பிறந்தீங்களான்னு பாருங்க. வளர்ப்பிறைனா நான் ஃபர்ஸ்ட் சொன்னது, தேய்ப்பிறைனா ரெண்டாவது சொன்னது. உங்களோட நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். பொதுவா இதை எதுக்கெல்லாம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்கன்னா நோய்களுக்கு தீக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. நம்ம மனசுல ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஆசை நிறைவேற்றுறதுக்கு. கிரகங்கள் பாதிப்பு ரொம்ப இருக்குன்னா அந்த நேரத்தில் பண்ணுவாங்க. புதுசா வீடு கட்டுறதுமே நல்ல நேரங்களுக்கு பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்த இந்த கலை வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தவங்களை அழிக்கிறதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு போயிருச்சு. ஏன்னா எதிரிகளையும் வெல்லணும் இல்லையா, அந்த காரணம் தான்.
உங்களோட பச்சை எதுன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும், உங்களுக்கான மந்திரத்தை கொடுப்பாங்க. அதாவது பச்சையோட குரு உங்களுக்கு கொடுத்துருப்பாரு உங்களுக்கான மந்திரம். அந்த மந்திரம், அடுத்தது இந்த பச்சையோட இறகு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எந்திரம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே அந்த முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது மட்டும்தான் இந்த பச்சை உங்களுக்கு செயல்படும். அப்புறம் நான் யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கற்றுக்கிறேன், யூடியூப் மூலியமாகவே நான் தேடுறேன், யூடியூப்லேருந்து எல்லாமே கிடச்சிருமான்னு கேட்டு தயவு செஞ்சு யூடியூப்பில் இருந்து நான் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே முழுமையாக இது வரைக்கும் கொடுக்கல. நல்லா தேடி பாருங்கள். பஞ்சபட்சி முதல்ல போட்டது நம்மளாக தான் இருப்போம். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா 100% முழுமையாக கொடுக்க கிடையாது. ஏன் கொடுக்கூடாதுன்னா தப்பான கைகளுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்காக. இன்றைக்கி நான் சொன்னது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறீங்க, வேலையில் நல்ல நேரத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். அது உங்களுக்கு பயன்படும். மற்றபடி எக்ஸ்ட்ரீமான விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தாதீங்க. ரொம்ப அற்புதமான ஆபத்தான கலைகளை இந்த பஞ்சபட்சி ஒன்று. உங்களுக்கு பஞ்சபட்சியை பற்றி இன்னும் உங்களுக்கு விவரங்கள் வேணும், அதோட டைம் டேபிள் எப்படி பார்க்கறது, மந்திரங்கள் எப்படி எடுக்கிறது, பச்சையை வந்து தேர்ந்தெடுத்துட்டங்க, அந்த இறங்க என்ன மாதிரி இறங்க எடுக்கணும் அப்படின்னு விவரங்கள் வேணும், அது எப்படி பயன்படுதுன்னு தெரியணும்னா நீங்கள் இந்த வீடியோவில், இது லைவ் வீடியோ உங்களுக்கு போடுவோம், இதோட கமெண்டில் நீங்கள் எனக்கு கொடுங்க. அந்த கமெண்ட்ஸ் பார்க்குறேன். நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதோட தொடர்ச்சியான வீடியோ வரும். நன்றி, வணக்கம்.